உங்கள் டேலண்ட்டுக்கு நீங்கள் நல்லா முன்னேறுவீங்க. தேங்க்யூ சார். நாங்கள் பண்ண போகிற அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் தான் லீடாக பண்ண போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ராஜெக்ட்லாம் ஓகே ஆக போகுது. நீங்கள் தான் ஹீரோவாக பண்ண போகிறீங்க. அதனால் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணும்போது ஒரு 5 lakhs கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பேரா சமந்தாவுடைய கால் ஷீட் வாங்கிட்டு பூஜையை போட்டு பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 லட்சமா? பரவாயில்ல சார், இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. அப்படி இல்லை தம்பி. தேங்க்ஸ் சார், என்னை வர வச்சு பர்ஃபார்ம் பண்ண விட்டதுக்கு. வரேன் சார். தம்பி, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், மிஸ் பண்ணிடாத. பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மே உணரோ முன்பு சோர்வா ஒரு நீ ஒரு நாள் புரியும் என்று. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விழாதா, சிறு பறவை எழாதா, அது கனவை தொடாதா, இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. நான் ஒரு டீன தயவு செஞ்சு அந்த பாட்டு மாற்றுங்க. நீஜம் போராட்டம். ஹலோ, உள்ளே பேச முடியல. என்னமோ இந்த ஆள் தான் உலகத்துலேயே பெரிய டைரக்டர் மாதிரி பண்ணுறான். கடுப்பாகுதுடி. ஆடிஷன் முடிச்சுட்டு வா. பை. என்னங்க, உங்களையும் ஆடிஷன்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? எங்கள் ஆடிஷன்ன்ற பேரில் நம்மளெல்லாம் வச்சு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகே. நீங்கள் பார்க்க நல்லா அழகாக தானே இருக்கீங்க, உங்களையும் எங்கே ரிஜெக்ட் பண்ணாங்க? ஹலோ, அழகாக இருந்தா சான்ஸ் கிடச்சிருமா? என்னமோ சினிமாவில் பசங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு சான்ஸ் வாங்குற மாதிரியும் பொண்ணுங்க அழகை வச்சுட்டு ஈஸியாக சான்ஸ் வாங்குற மாதிரியும் பேசுகிறீங்க. யாராக இருந்தாலும் திறமை இருந்தால் தானே சான்ஸ் கிடைக்கும். இங்கே நிறைய பேருக்கு டேலண்ட்டுக்கான மீனிங்கே தெரியல. ஆமாம், எவ்வளோ வருஷமாக ஆக்டிங் ட்ரை பண்ணுறீங்க? ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க. 6 வருஷமாக ஒரு சான்ஸ் கூடவா கிடைக்கல? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், நிறைய ஆடிஷன் போயிருக்கேன். நல்லா பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் பெருசாக தான் சான்ஸ் வரல. ஆனால் அப்படியே விட்டுற மாட்டேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒருவேளை ஹீரோவை மட்டும்தான் பண்ணுவேன், அப்போது சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன்னு இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்லைங்க, எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். சினிமா ஏன் ட்ரை பண்ணுறீங்க? ஃபேமஸ் ஆகணுன்னா இல்லை பணம் சம்பாதிக்கணுமா? எங்கள் அம்மாக்காக. சின்ன வயசுலேருந்து அவங்க தான் எனக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு பெரிய ஸ்டாராக வருவேன்னு நினச்சாங்க, அவங்க கடைசியாக செய்து மட்டும்தான். ஓ, ஐம் வெரி சாரிங்க. இட்ஸ் ஓகே. கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆவீங்க. சரி, கிளம்புறேன். உங்கள் நம்பர் சொல்லுங்கள், ஏதாவது ஆடிஷனாக கால் பண்ணுறேன். ஏன் நம்பரா? கொடுக்க மாட்டிங்களா? அப்படிலாம் இல்லைங்க, ஒரு பொண்ணு நம்பர் கேட்குறா, எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? தாங்க. என்னங்க, நம்பர் கேட்டால் கார்டு கொடுக்குறீங்க, அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? அதுக்கு பின்னாடி எழுதியிருக்கேன். நேற்று தான் புது சிம் வாங்கினேன்னா நம்பர் மறந்துடணும்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்க. எந்த ரோலாக இருந்தாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்துடுவேன். பேமெண்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். தெரியல யாராகுதே Ta-da, 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 ta-da.
தங்க வரைஞ்ச கல்லில் இழைச்ச கண்ண பறிக்கும் அழகு சிலையானி மெல்லிடயம்போ இருந்தவன விழி அசைவில் வளர்ச்சி மேரிச்சானி நான் பந்தாவாக திரிஞ்சேன் என்ன ஏதேதோ அவ செஞ்சாலே அடி இந்த போக தெளிய ஒரு 5-6 நாளாகுமே நாங்க என்ன பவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இப்படி சொதப்பிட்டீங்களே. அந்த எமோஷன் எனக்கு கன்வே ஆகலை. நான் என்ன பண்ணுறது? ஒரு ஆர்டிஸ்டாக அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எந்த ரோல் கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டெய்லி மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்கல்ல. எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக கால் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறான்னா, அதில் ஒரு ஃபீமேல் கேஸ்டிங் தேவை. நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணலாமே. என்ன ஒன்று, பெருசாக டைலாக்ஸ் இருக்காது, சின்ன ஸ்கோப் தான். உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் பண்ணுறீங்கல்ல. ஆமாம், நான் தான் லீட் பண்ணுறேன். ஏன்? அப்போ ஓகே, பண்ணலாம். தங்க வரைஞ்ச கல்லில் இழைச்ச கண்ண பறிக்கும் அழகு சிலையானி மெல்லிடயம்போ இருந்தவன விழி அசைவில் வளர்ச்சி மேரிச்சானி நான் பந்தாவாக திரிஞ்சேன் என்ன ஏதேதோ அவ செஞ்சாலே அடி இந்த போக தெளிய ஒரு 5-6 நாளாகுமே கண்ணு முன்னுதான் தெரியல யாராகுது தண்ணி கிண்ணி நான் போடல தடுமாறுதே திக்கித்தாங்குற குட்டி மோடுற வெக்கமில்லாம வழிகிற வித்தம் பிடிச்சுதா திரிகிற காதலிலே ஓடையில ஒரு நிமிஷம் சார். ஓகேப்பா. பவி, ரொம்ப சிம்பிள் டைலாக்ஸ் தான், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சீனு. சொதப்பாமல் கரெக்டாக பண்ணிடு. ஓகே, ரெடியா? சரி, ஓகே ஓகே சார், ரெடி சார். பவி, இந்த ஷார்ட் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் இதுதான். ஸோ இது ரொம்ப முக்கியமான சீனு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, யாஷோட கண்ணை பார்த்து பொறுமையாக லவ் ஃபீலோட லவ் யூன்னு சொல்கிறீங்க. அது பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கணும். புரிஞ்சுதா? டேக் போகலாமா? ஓகே, ரோல் பண்ணு. ரோலிங்க சார். போடு. ஆக்ஷன். சொல்லு. ஐ லவ் யூ. கட் கட் கட். லவ் ஃபீலே இல்லைம்மா. நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. சார், ஒன் மோர் சார், போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்காக பண்ணோம் பவி. ஓகேயா? சாரி சார், ஒன் மோர் போயிடலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க. கொஞ்சம் இப்படியா? ஓகே, இன்னும் கொஞ்சம் போகணுமா? டேய் ரோல் போடுறா. ஸ்கிரிப்ட்லேயே இல்லையா? இருக்கட்டும், போடுறா. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ப்ரோ,
ப்ரோ சூப்பராக பண்ணீங்க ப்ரோ. நீங்கள் தான் செலக்ட் ஆகின்னு உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. கோ டைரக்டர் எதாவது சொல்லணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ ஏங்க, காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஆடிஷன் வந்தேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோ டைரக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடந்தால் நல்லாயிருக்கும். நிஜமாக தாங்க சொல்கிறேன், நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க. பவி, நீங்கள் எப்படிங்க இங்க? நான் தாங்க இந்த படத்தோட கோ டைரக்டர். கோ டைரக்டரா? இது எப்பத்துலேருந்து? ஸ்டார்டிங்லேருந்தே நான் கோ டைரக்டர் தான். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தேன். டேரக்டரோட பிரச்சனை, ஃபோனில் கண்ணா பின்னான்னு திட்டாரு. அந்த டென்ஷனில் வெளில வந்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு நினச்சிட்டிங்க. நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். அப்போது நீங்கள் தான் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. சே நிஜமாவே உங்கள் திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஏ தள்ளி போ. சாரி. இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் நீ தான் மெயின் லீடு. அப்படிங்களா? அதுலேயாவது இந்த ரொமான்ஸ் சீனு கிஸ் சீன் நல்லா இருக்குமா? ஓ, அப்போ மாற்றிட வேண்டியதுதான். இது ஹீரோவியா? இல்லை, லவ்வரை. கண்ணு முன்னுதான் தெரியல யாராகுது, தண்ணி கிண்ணி நான் போடல தடுமாறுது, குட்டி மோதுற வெக்கமில்லாம வழிற காதலிலே